தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MT3. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அருண் ரவிச்சந்திரன் இயக்கத்துல லஸ்லியா, ஜம்ப் கர்ஸ், ஹரிபாஸ்கர் மற்றும் பலரது நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகன் ஹரிபாஸ்கர் தன்னுடைய காலேஜ் லைஃப்ல லஸ்லியாவை துரத்தி காதலிக்கிறாரு. ஆனா நாயகி லஸ்லியா இந்த காதலை ஏற்க மறுக்கிறாங்க. இதனால கதாநாயகன் காலேஜ் முடிஞ்சு 4 ஆண்டுகள் கழிச்சு தன்னுடைய வாழ்க்கையில வேறொரு பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாரு. அதே போல காலேஜ் முடிஞ்சு 4 ஆண்டுகள் கழிச்சு வேறொரு பெண்ணை ஒருதலையா காதலிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு வேறொருத்தரோட திருமணமாகி போயிடுறாங்க. இதனால மனமுடைந்து தற்கொலை முயற்சிக்கு போறாரு நாயகன். அவருடைய ஃப்ரெண்டு ஆரா அவரை வெளியே கூட்டிட்டு போறாரு. ஒரு கட்டத்துல ஹரிபாஸ்கர் ஒருத்தருடைய வீட்டுக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அந்த வீடு யாருடையது அப்படின்னா பழைய காதலி லஸ்லியா உடையது. அங்க போய் பார்த்தா 2 பேருக்குமே பெரிய அதிர்ச்சி. ஆனாலும் அதே வீட்டுல வேலை செஞ்சுட்டு லஸ்லியாவை மீண்டும் காதலிக்க வைக்க முயற்சி பண்றாரு. இதை புரிந்து கொண்ட லஸ்லியா ஹரிபாஸ்கரை தன்னுடைய பெஸ்டியா நினைக்கிறாங்க. ஆனா ஹரிபாஸ்கர் லஸ்லியா தன்னை காதலிக்கிறதா தவறா புரிஞ்சுக்கிறாரு. இதற்கு பிறகு என்ன ஆச்சு அண்ட் டோஸ்டே 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, யூடியூப்ல ஜம்ப் கர்ஸ் அப்படிங்கிற சேனல் மூலமா பிரபலமான ஹரிபாஸ்கர் இந்த படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு. காமெடி காட்சிகள்ல ரொம்ப சிறப்பாகவே நடிச்சு அசைத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல எமோஷனல் காட்சிகள்ல முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஒரு காட்சியில இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஐடிக்குள்ள போயிட்டு படம் கட்டி வீடியோ கால் பேசி ஏமாற காட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக நடிச்சிருப்பாரு. அதே போல இந்த படத்தினுடைய நாயகி இசை அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருப்பாங்க லஸ்லியா. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமே காமெடியான திரைக்கதை தான். ஒரு நல்ல காமெடியான திரைக்கதையா மட்டும் இல்லாம இந்த படத்தை நல்ல ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமா கொடுத்திருக்காரு இயக்குனர் அருண் ரவிச்சந்திரன். எங்கேயுமே திரைக்கதையை தோய்வு இல்லாம கொண்டு போயிருக்காரு. ரசிகர்களை ரசிக்க வச்சிருக்காரு. குறிப்பா நாயகி லஸ்லியா கதாநாயகன் ஹரிபாஸ்கரை ஒரு பெஸ்டியா நினைக்கிறாங்க. அதோட இந்த கதையை எடுத்துக்கலாம். தேவையில்லாம அதுக்கப்புறம் 20 நிமிடம் போது அது ஒரு மாதிரி நமக்கு சலிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா மற்ற நடிகர்கள் ஒரு சில யூடியூபர்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பல இடங்களில் நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு ஓசோ வெங்கடேஷனுடைய இசை வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மொத்தத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் அருண் ரவிச்சந்திரன் ஒரு நல்ல காமெடியான ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமா இந்த படத்தை கொடுத்திருக்காரு. இந்த படத்தினுடைய 20 நிமிட காட்சிகளை குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவலில் இருக்கும். மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த மசாலத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.